நீதிமன்ற அறையில் அமைச்சர் பொன்முடி காத்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு விவரங்கள், தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நீதிமன்ற அறை எண் 46 பொன்முடி காத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெபர்சன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ஜெபர்சன், விவரங்கள். இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பானது வாசிக்கப்பட இருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி குற்றவாளி என்று நீதியரசர் ஜெயச்சந்திரன் அறிவித்திருந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான தீர்ப்புகள் வாசிக்கப்பட இருக்கிறது. நாம் முன்னதாகவே நமது அரங்கத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர், அதே போல நமது மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரகுமான் சொன்னதை எல்லாம் கேட்டோம். கேட்கும் போதே நமக்கு தெரிகிறது, அமைச்சர் பதவியில் இருந்தும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலையும் பொன்முடி தொடர முடியாத ஒரு நிலை நீடித்திருக்கிறது. அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த வழக்கில் ₹1 தண்டனை விதிக்க, ஒருவேளை அவருக்கு தண்டனை என்பது சிறை தண்டனை இல்லாமல் அவருக்கு அபராதமாக ₹1 விதிக்கப்பட்டிருந்தால் கூட அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ தொடர முடியாத ஒரு நிலை நீடிக்கிறது. அதே போல இந்த வழக்கில் அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்தது 6 ஆண்டு காலம் தொடர்ந்து அவர் எந்தவித தேர்தலையும் அவர் களம் காண முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இது தமிழக அரசியல்ல மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு வழக்காகத்தான் பார்க்க வேண்டும். காரணம், அமைச்சர் பொன்முடி முக்கியமான ஒரு கேபினட் அமைச்சர், மூத்த அமைச்சர். சட்டமன்றத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அல்லது சட்டமன்றத்தில் பேசுவதற்கு முக்கியமான விவாதங்கள் எல்லாம் கலந்து கொண்டு பேசுவதற்கு முக்கியத்துவமாக பேசி பதிலளிக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அது மட்டுமல்லாமல் அமைச்சர் நமது முதலமைச்சருடைய முக்கியமான நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராகவும் பார்க்கப்படுகிறார். இந்த நிலையில் தான் இவருடைய வழக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே உற்றுநோக்கி பார்க்கக்கூடிய ஒரு வழக்காக பார்க்கப்படுகிறது. காரணம், இது போன்ற வழக்குகள்ல மக்கள் பிரதிநிதிகள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், இதே போல அமைச்சர் பெருமக்களாக இருக்கக்கூடிய நபர்கள் மீது தொடரக்கூடிய வழக்குகளை இது போன்ற பல மாநிலங்களிலும் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது. இதில் வரக்கூடிய தீர்ப்புகளை முன்னோட்டமாக வைத்து இந்த வழக்கினுடைய நடைமுறைகளை அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய வழக்குகளோடு ஒப்பிட்டு அந்த வழக்கறிஞர்கள் இதை முன்னுதாரணமாக காட்டி வழக்குகள் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீதியரசர்களும் இது போன்ற ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது, இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து மேலும் தீர்ப்புகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே இது போன்ற வழக்குகள்ல தீர்ப்புகள் வந்திருந்தாலும் தற்போது அமைச்சராக, முக்கிய அமைச்சராக தமிழகத்தில் நீடிக்கக்கூடிய ஒரு நபர் மீது ஊழல் தடுப்பு சட்டத்துல ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட ஒரு வழக்கு, ஒரு கிளை, அதாவது மாவட்ட நீதிமன்றத்துல, சிறப்பு நீதிமன்றத்துல விடுதலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்ந்து மேல்முறையீடாக சென்னை உயர்நீதிமன்றத்துல 2016ஆம் ஆண்டு தொடரப்பட்ட, 2016ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்ட வழக்கு 2017ஆம் ஆண்டு மீண்டும் மேல்முறையீடாக சென்னை உயர்நீதிமன்றத்துல கொண்டு வரப்பட்ட வழக்கு. இவ்வளவு காலதாமதம், கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக வழக்கு தொடர்ந்து விசாரணை முன்னெடுக்கப்பட்டு இறுதியாக நீதியரசர் ஜெயச்சந்திரன் முன்னிலையில இந்த விசாரணை முழுமையாக முடிந்து தீர்ப்பு தேதி வரைக்கும் வந்திருக்கிறது. காரணம், தீர்ப்பு தேதி கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு விட்டார். எதன் அடிப்படையில் குற்றவாளி, எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் இவர் குற்றவாளி ஆகிறார், அவருடைய மனைவி எதன் அடிப்படையில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட இருக்கிறார், இந்த வழக்கினுடைய சாராம்சங்கள், அவருடைய முழுமையான அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த சாராம்சங்களை எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் நீதியரசர் ஜெயச்சந்திரன் வாசிக்க இருக்கிறார். அதை நாம் இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். சரியாக 10:30 மணிக்கு நீதியரசர் ஜெயச்சந்திரன் நீதிமன்ற வளாகத்தில் அந்த விசாரணை, அந்த முழுமையான அந்த தீர்ப்பை வாசிப்பார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.